வழிகாட்டுகின்றவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இது முதலாக நம்ம அடிப்படைக்கு மனதுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். வழிகாட்டுகின்றவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் மட்டும்தான் ஒருவனை வழி தவற செய்ய முடியும், ஒருவனை நேர்வழிப்படுத்த முடியும். ஒருவர் சாதாரண இல்முடன் அல்லாஹு தாலா அவரை என்ன செய்யலாம், நேர்வழியின் பக்கம் நடத்தி செல்லலாம். அறிவோடு அல்லாஹு தாலா நினைத்தால் ஒருவரை வழிகெடுக்கலாம். அல்லாஹு தாலா சொல்கிறான், அதல்லஹுல்லாஹு அலா இல்மி, அறிவோடு சேர்த்து அல்லாஹ் அவரை வழிகெடுத்தான். அல்லாஹு தாலா அறிவு கொடுத்து அவரை வழிதவர செய்தான். இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம். இஸ்லாத்துக்குள்ளவங்களை மட்டும் இது சொல்லலை, இஸ்லாத்துக்கு வெளியே பெரிய ஆய்வாளர்கள் சிந்தனையாளர்களாக இருப்பார்கள். ஆனால் என்ன செய்யாது, அவர்களுக்கு உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வழி அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். அதல்லஹுல்லாஹு அலா இல்மின், அறிவு இருக்குது, ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், வழிதவறு செய்து விட்டான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஹிதாயத் என்பது, நேர்வழி காட்டல் என்பது யாருடைய கையில் உள்ள விஷயம்? அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய கையில் உள்ள ஒரு விஷயம். அல்லாஹு தாலா நினைத்தால் அறிவு சாதாரணமாக உள்ளவருக்கும் சரியான வழியை காட்டி சொர்க்கத்துக்கு கொண்டு போய் என்ன செய்திருவான், சேர்த்துருவான். அல்லாஹு தாலா நாடினான் என்று சொன்னால் அறிவை நிறைய கொடுத்து வழிதவற செய்து விடுவான். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால தான் எங்களுக்கு குர்ஆனிலே ஹிதாயத்து சம்பந்தமாக நிறையவே பேசப்பட்டிருக்கின்றன. இந்த தலைப்புக்குள் இது ஒரு பகுதியாக இருந்தாலும் ஹிதாயத் என்பது ஒரு தனி தலைப்பு. ஹிதாயத் என்பது ஒரு தனித்தலைப்பான ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம், எமக்கு அல்லாஹு தாலா சொல்லித்தந்த தினந்தோறும் கேட்க சொன்ன துவாக்களில் நாம் இது போன்ற ஒரு துவா கேட்போம் என்று சொல்ல முடியாது. எது? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. நான் கேட்கிறேன், கேட்கின்றவர்கள் யார்? காவிர்களா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லி ஒரு நாளைக்கு 17 முறைக்கு மேலாக கேட்கின்றவர்கள் யார்? முஸ்லிம்கள். அப்ப அவங்க எதில் இருக்கிறாங்க? ஹிதாயத்தில் இல்லையா? அவர்கள் எல்லோரும் ஹிதாயத்தில் தான் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் ஹிதாயத் என்பது, இருக்கிற ஹிதாயத்தை நம்ம பாதுகாக்கவும் வேண்டும். ஒவ்வொரு தினமும் ஒரு முஸ்லிம் என்னது, வழி தவறாமல் ஹிதாயத் அவனுக்கு மேலதிகமாகவும் தேவை. இதனால தான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஒவ்வொரு தொழுகையும் நம்ம என்ன செய்யறோம், அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கல, நம்மளுக்கு முழுசா ஹிதாயத்து கிடைச்சிட்டு அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கல என்ற வார்த்தையை ஹிதாயத்தை சரியா விளங்கி நம்ம சொல்லலை. ஆனால் ஹிதாயத் என்பது ஒவ்வொரு முஃமினுடைய வாழ்க்கையை நம்ம தொழுகையில் எத்தனை முறை கேட்கிறோம்? 17 முறைக்கு மேலாக என்ன செய்யறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ன செய்யறோம், நம்ம கேட்கத்தான் செய்யறோம். அப்ப இஹ்தினஸ் ஸிராத், எங்களுக்கு நேர்வழியை காட்டு என்று சொன்னால், இந்த ஹிதாயத் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுதினம் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இது பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்த ஒரு விஷயம். ஹிதாயத் என்பது, நான் கேட்கிற 17 முறை நம்ம இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்றோம்டா, அதை என்றைக்காவது அன்றையுடைய ஹிதாயத் நம்மளுக்கு கிடைச்சுதான் ஃபீல் பண்ணிக்கிறோமா? நல்ல பொருள் புரிஞ்சுக்காருங்க. நம்ம எந்த துவா கேட்டாலும் அடுத்து என்ன யோசிப்போம்? கிடைச்சிதான்னு பார்ப்போம், அப்படித்தானே? பொருளாதார பிரச்சனை சம்பந்தமா கேட்கிறோம், அடுத்து என்ன பார்ப்போம்? அது தீர்ந்துதா? அதே போல என்ன, வாழ்க்கையோட ஒரு குடும்பவியல் விஷயமா அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், அடுத்து என்ன பார்ப்போம்? அது கிடைச்சிதா? அதானே பார்ப்போம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேர்வழி காட்டுவாயாக, என்றைக்கா யோசிக்கிறோமா கிடைச்சிதான்னு? அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அதுல எங்களுக்கு இஹ்திமாம், கவனமே என்னது இல்லை. ஆனால் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்கின்ற துஆ எங்களுக்கு என்ன சொல்லி தருதுன்னா, அனுதினமும் நாங்கள் நேர்வழி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உணர்வு நமது சிந்தனையிலே இருக்கணும். யா அல்லாஹ், எப்பொழுதும் எனக்கு நேர்வழி தேவை, எப்பொழுதும் நேர்வழி தேவை. நேர்வழி என்பது ஆய்வாலும் அறிவாலும் வழிகாட்டலாலும் அல்ல, முதலாவது எங்களுக்கு கிடைப்பது. மிக மிக பேசிக்காக நீங்க பதிய வச்சுக்கோங்க. எப்பொழுது ஒரு ஆய்வை வாசிச்சாலும் சரி, அல்லாஹு தாலா ஒரு ஆய்வின் மூலம் உங்களை தவறவே செய்யலாம், வேற எங்கேயோ இடத்துக்கு என்ன செய்யலாம், உங்களை கொண்டு போகலாம். முதல் அம்சம் இல்மு முக்கியம். ஆனா முதல் அம்சம் எதை புரிந்து கொள்ள வேண்டும்? ஹிதாயத் என்பது இறைவனிடமிருந்து வரக்கூடியது. எனவே அனுதினமும் நாம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்கிறோம்? ஹிதாயத்தை கேட்கிறோம். எனவே அந்த ஹிதாயத் சம்பந்தமான சிந்தனை நமது மனதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எப்பொழுதும் என்னை ஹிதாயத், நேர்வழியிலே என்ன செய்து என்னை வைத்துக்கொள், ஹுதா, அதிலே என்ன செய், என்னை வைத்து விடு என்று கேட்க வேண்டும். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலும் ஊரிலும் விடாமல் தொழுத 2 சுன்னத் தொழுகைகள் இருக்கின்றன. என்ன அந்த 2 சுன்னத் தொழுகைகள்? ஃபஜ்ருடைய சுன்னா, 2வது வித்ர். ஃபஜ்ருடைய சுன்னா 1, 2வது வித்ர். அப்ப இந்த 2லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரிலே தக்பீர் கட்டின பின்னால
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே கேட்கக்கூடிய துஆக்கள்ல ஒன்றுதான் தக்பீர் கட்டிய பின்னால் என்ன, அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராயில வ மீகாயில வ இஸ்ராஃபீல ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் ஆலிமல் கைபி வஷ்ஷஹாத அன்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன் வஹ்தினி லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذنிக் இன்னக தஹ்தி மன் தஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். இந்த துஆல பாருங்க, ரசூலுல்லாஹ் கேட்டதே நேர்வழியை தான். டோட்டல் துஆ, முழு துஆவையும் கருத்து முரண்பாட சொல்லி நேர்வழியை கேட்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள் என்றே சஹீஹான ஹதீஸில் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம். ஜிப்ரீலுடைய இறைவனே, மீகாயிலுடைய இறைவனே, இஸ்ராஃபீலுடைய இறைவனே, உனது வானங்களை பூமியை படைத்தவனே, நீ உனது அடியார்கள் கருத்து முரண்படுகின்ற பொழுது நீதான் தீர்ப்பளிக்கிறாய். உனது அடியார்கள் கருத்து முரண்பாடுனே ஃபிக்குக்குள்ள போயிடக்கூடாது. கருத்து முரண்பாடு என்றது நான் சொல்றது உலகத்திலேயே கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு முரண்பாடு விளங்கிட்டா. இந்த முரண்பாடுகள் இருக்கின்றனவே, இந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பவன் யாரு? நீதான் தீர்ப்பளிக்கிறாய். அந்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன், அவர்கள் முரண்பட்டு கொண்டிருக்கின்றவற்றில் நீதான் தீர்ப்பளிக்கிறாய். எனவே வஹ்தினி லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக், எந்த உண்மையில் அவர்கள் முரண்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த உண்மைக்கு எனக்கு வழிகாட்டு. எந்த உண்மையா இல்லையா என்று எதிலே அவர்கள் முரண்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த உண்மைக்கு எனக்கு நீ வழிகாட்டு. இன்னக தஹ்தி மன் தஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம், ஏனென்றால் நீதான் நாடியவர்களை நேரான பாதையின் பால் வழிகாட்டுகிறாய். அங்க பாருங்க, இலா ஸிராத்தின் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இதுதான் நம்ம முதலாவது நினைக்க வேண்டிய விஷயம். இது இல்லாம நம்ம அந்த ஆய்வை சரியாக வாசித்தோம், இந்த விஷயங்களை நம்ம பெருசாக என்ன செய்தோம், அலசினோம், ஒப்பிட்டு செஞ்சோம். ஒப்பீட்டோட அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் வழிதவற நினைச்சான்றீங்களே, வழிதவற செஞ்சிருவான் அல்லாஹ். அதனால தான் எந்த ஒரு மார்க்க உரைக்கு முன்னாலும் கேட்பவர்களுக்கு முன்னால பேசுறவர் என்ன சொல்லணும் நம்ம நினைக்கிறோம், வழிகாட்டல் எங்களுக்கு கிடைச்சிக்குது. மையஹதிஹில்லாஹு ஃபலா முதில்லலஹ் வ மை யுத்லில் ஃபலா ஹாதியலஹ். யாருக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டினானோ பயான் பண்ணி எல்லாம் நேர்வழி காட்ட முடியாது. அதான் அது என்ன சொல்றது அந்த வசனம், மையஹ்திஹில்லாஹு, யாருக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டினானோ ஃபலா முதில்லலஹ், அவனை வழிதவற செய்கின்றவன் யாரும் கிடையாது. வ மை யுத்லில், எவரை அல்லாஹு தஆலா வழிதவற செய்து விட்டானோ அவருக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, நல்ல பயான் நல்ல விளங்கப்படுத்தி அவர்களை என்னதான் பேசினாலும் என்ன செய்ய முடியாது, நேர்வழி காட்ட முடியாது. பாருங்க சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு மார்க்க உரைக்கு முன்னாலும் மையஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹ் வ மை யுத்லில் ஃபலா ஹாதியலஹ். நீ வழிதவற செய்ய நினைச்சாலும் கேட்கிறவங்கள ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, உண்ட ஜஹாலத்து போய் அவர்களை வழி செவரவும் செய்யாது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நேர்வழி காட்டிட்டான்னு சொன்னா நீ வழிகேடு சம்பந்தமா நாள் ஃபுல்லா பேசினால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வழி தவற மாட்டார்கள். இது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை நம்ம அதுல சொல்றோம் என்று சொன்னால், ஒரு உரைக்கு முன்னால சொல்றோம், ஹிதாயத் எங்கெல்லாம் சம்பந்தப்படுதுன்னு பாருங்க. நாங்க எவ்வளவு நம்ம எப்பயாவது ஒரு உண்மையை தேடுகிற நேரத்தில் இது பற்றி யோசிக்கின்றவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கல்ல? குறைவு, விகிதாசாரம் குறைவு. அப்படியே சிந்திக்கின்றவர்களும் சிந்திக்கின்ற விகிதாசாரமும் குறைவு. புரிஞ்சு கொள்ளணும், சிந்திக்கின்ற விகிதாசாரத்தில் உள்ளவர்கள் குறைவு, அப்படி ஹிதாயத்தை பற்றி சிந்திக்கின்றவர்களும் இதை சம்பந்தப்படுத்தி சிந்திக்கின்ற விகிதாசாரம் குறைவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது மனதிலே பதிய வையுங்கள், நேர்வழி என்பது ஆய்வாலும் பெரிய பெரிய விஷயங்களாலும் முதலாவது எங்களுக்கு வருவது கிடையாது. முதல் அம்சமே ரப்புல் ஆலமீன் எமக்கு ஹிதாயத்து செய்ய நாட வேண்டும் என்கிற இடத்துல தான் என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லாஹு தஆலா அறிவளித்தும் ஒருவனை வழிதவர செய்யலாம், அறிவில்லாமலும் ஒரு மனிதன் என்ன செய்யலாம், இந்த ஒளிக்குள் என்ன செய்யலாம், கொண்டு வந்து சேர்க்கலாம். அல்லாஹு தஆலா எண்ணங்களை அறிந்தவன். அல்லாஹு தஆலா எண்ணங்களை அறிந்தவன். முதலாக இதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு நாம் அடிக்கடி ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, நம்ம குர்ஆன்ல இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று வளமையாக ஓதுறது. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரிலே இந்த மாதிரி இன்னக தஹ்தி மன் தஷா இலா ஸிராத்தின் முஸ்தகீம் என்று சொன்னது. நபி அவர்கள் அடிக்கடி கேட்ட துஆக்கள் உண்டு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நேர்வழியை கேட்கிறேன், இறையச்சத்தை கேட்கிறேன், போதுமென்ற மனப்பான்மையை கேட்கிறேன், திருப்தியை கேட்கிறேன், பேணுதலை கேட்கிறேன் என்ற துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, நேர்வழியை கேட்கிறேன் என்ற துஆ. அன்புள்ள சகோதரர்களே, இதொரு அம்சம். இதிலேயே இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஹிதாயத்து தௌஃபீக், ஹிதாயத்துல் பயான் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் இரண்டாக சொல்வார்கள். ஹிதாயத்து தௌஃபீக், ஹிதாயத்துல் பயான் என்று சொல்வார்கள். அதாவது இன்னக தஹ்தி மன் தஷா இலா ஸிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் பார்த்து நம்ம என்ன சொல்றோம், யா அல்லாஹ், நீ நாடியவர்களுக்கு என்ன செய்கிறாய், நேரான பாதையின் பால் வழிகாட்டுகிறாய். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நபியே, நீங்கள் நேரான வழியை காட்டுகிறீர்கள்.
நபியை நீங்கள் நேரான வழியை காட்டுகிறீர்கள். நபியவர்கள் துஆல என்ன சொல்றாங்க? யா அல்லாஹ் நீ நேரான வழியை காட்டுகிறாய். இப்போ என்ன இதை நம்ம எப்படி விளங்கணும்? அல்லாஹு தாலாவை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆல சொல்றாங்க. நம்ம துஆவில் என்ன சொல்லணும்? இன்னக தஹ்தி மன் தஷா இலா ஸிராத்தி முஸ்தகீம். நபி அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்கிறான், முஹம்மதே நீங்கள் நேர் வழி காட்டுகிறீர்கள், நீங்கள் நேரான பாதையின் பால் வழிகாட்டுகிறீர்கள். இதனால தான் ஹிதாயத்தினுடைய குர்ஆனுடைய சொல்லை இரண்டாக பிரித்து இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்வார்கள்? அதை விளங்கப்படுத்துவாங்க. ஏன் அது இரண்டாக பிரிக்கிறாங்கன்னு சொன்னால், ஹிதாயத்து தௌஃபீக், அல்லாஹு தாலா ஹிதாயத் என்று சொன்னால் அல்லாஹு தாலா எதை சொல்ல வருகிறான்? அவருக்கு நேர்வழியில அடைகிறத அல்லாஹு தாலா சொல்றான். அவர் நேர்வழி அவருக்கு கிடைச்சிடும், அவர் அதை ஏற்றுக்கொண்டுருவாரு, அவர் அதுக்குள்ள வந்துருவாரு, அதை வழிமுறையை ஏற்றுக்கொண்டுருவாரு, அதை நடைமுறைப்படுத்திடுவாரு. இதுதான் ஹிதாயத்து தௌஃபீக். தௌஃபீக் என்றா என்ன? அல்லாஹ்வுடைய வழிகாட்டல், அல்லாஹு தாலா அதன் பக்கம் பொருத்தத்தை வைக்கிறது. ஹிதாயத்துல் பயான் என்றா நாங்கள்லாம் செய்யறது என்ன? விளங்கப்படுத்துறது. நீங்க ஒருவருக்கு சொல்றீங்களா, அது என்ன? ஹிதாயத்துல் பயான். விளங்கப்படுத்தத்தான் முடியுமே ஒழிய என்ன விளங்கப்படுத்திட்டாலும் ஹிதாயத்து தௌஃபீக் இருந்தால்தான், அல்லாஹு தாலா அவருக்கு அந்த ஹிதாயத்தை கொடுக்க நாடினால்தான் அவர் என்ன செய்வார்? வருவார். 20 வருஷமா ஒருத்தர் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருப்பாரு, அவருக்கு விளங்கவே விளங்காது. 21வது வருஷம் வளர்ந்துடும், எனக்கு இப்போதான் விளங்கி சொல்லுவார். அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க சொல்லுங்க? 20 வருஷமா நான் என்னமெல்லாம் விளங்கப்படுத்த இவனுக்கு விளங்கலை, எப்படி இந்த ஒரு விஷயம் எனக்கு விளங்கிச்சு? அல்லாஹு தாலா நினைச்சான் அந்த நிமிடத்தில் என்ன செய்வான்? அவனுடைய சிந்தனை என்ன செய்வான்? திறந்து உள்ளுக்கு எடுப்பான். இதுக்கு சொல்ற ஹிதாயத்து தௌஃபீக். நாங்கள் விளங்கப்படுத்துறதுக்கு சொல்றது ஹிதாயத்துல் பயான். இன்னொரு மனிதருக்கு நம்ம விளங்கப்படுத்துக்கு சொல்றது ஹிதாயத்துல் பயான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளிலே ஒரு இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக கடுமையாக ஆர்வப்பட்ட ஒரு மனிதர் யார்? அபூ தாலிப். அப்போ அபூ தாலிபுடைய மரணத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நான் என்னது உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவேன், நான் தடுக்கப்படாத வரைக்கும் உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹு தாலா என்ன செஞ்சான்? அதை தடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது ஒரு வாக்காக இருந்தது, அல்லாஹு தாலா அதை பிழை என்று விளங்கப்படுத்தினோர் கேட்கவில்லைன்னு சொன்னான். அப்போ சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ யஹ்தி மையஷா. நபியே, நீங்க விரும்பினவர்களுக்கெல்லாம் நேர் வழி காட்ட முடியாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இன்னொருத்தர் அல்லாஹ் தாலா என்ன சொன்னா, நீங்கள் நேரான பாதையின்பால் வழிகாட்டி கொண்டிருக்கிறீர்கள். அப்படின்னா இந்த நேரத்தில் என்ன சொல்றான் அல்லாஹ் தாலா? உங்களுக்கு நேர் வழியில கொண்டு போய் சேர்த்துட முடியாது, நீங்க விரும்பியவர்கள் எல்லாம் நேர்வழியில் சேர்த்து விட முடியாது. அல்லாஹு தாலா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹு தாலா என்ன செய்வான்? நேர்வழியை காட்டுவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஆள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன்தான் எங்களுக்கு ஹிதாயத்தை தருகிறான். நாங்கள் எவ்வளவு பெரிய அறிவுடையவர்களாக இருந்தாலும் நம்ம இல்மில் ஒரு சின்ன பெருமை கொண்டுட்டோம்டா அல்லாஹு தாலா அப்படியே எங்களை திருப்புறதுக்கு சக்தி உள்ளவன். இதே இல்மோட என்ன செய்வான் அல்லாஹு தாலா? எங்க அப்படியே டைவர்ட் பண்ணுவதற்கு முழுமையான ஆற்றல் உள்ளவன் ரப்புல் ஆலமீன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பெரிய அளவில் தான் சிந்திப்போம், நுட்பமாக எங்களோட மூளை என்ன செய்யும்? குருடாகிட்டே போயிடும், அவ்வளவுதான். அதற்கு அங்கல நுட்பமான விஷயங்களை வைத்து திருப்புகின்ற சக்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கையில் என்ன செய்கிறது? இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டியது தெரியுமா? இல்முக்கு முன்னால் கேட்க வேண்டியது, யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை தா. நீ ஹிதாயத்து தரவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேறு யாருக்கு என்ன செய்ய முடியாது? எனக்கு நேர்வழி காட்ட முடியாது. அதாவது நேர்வழியை நம்ம என்ன அல்லாஹ் ஆனால் ஹதீஸில் பார்க்குறோம், முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, அபூதர் அல் கஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், குல்லுக்கும் தால்லும், உங்களில் எல்லோருமே வழி தவறியவர்கள் தான். அந்த ஹதீஸில் அல்லாஹ் தஆலா சொல்ற மக்களை பார்த்து, குல்லுக்கும் தால்லுன், உங்களில் எல்லோருமே வழி தவறியவர்கள் தான், இல்லாமன் ஹதைத்துஹு, நான் நேர்வழி காட்டியவர்களை தவிர உங்களில் எல்லோருமே வழி தவறியவர்கள் தான். ஃபஸ்தஹ்தூனி அஹ்திக்கும், எனவே என்னிடத்தில் நேர்வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். என்னிடத்தில் நீங்கள் நேர்வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி, சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு நேர்வழியை ஏற்படுத்துகிற விஷயம் இருக்கிறது அற்புதமானது. சில பொழுதுகளில் நம்ம மார்க்க விஷயத்துல சரியாகவே இருப்போம், சரியான தெளிவோடு இருப்போம், அல்லாஹு தஆலா ஒரு பொருளாதார நெருக்கடியை நம்மளுக்கு கொண்டு வருவான், அப்படி ஒரு அழுத்தத்தை கொண்டு வருவான். அல்லது வழிதவர வைக்கணுமா பெரிய பதவியொன்றை கொடுப்பான். அல்லாஹு தஆலா வழிதவர செய்து வெறுமனே அறிவால மட்டுமல்ல, ஒருவர் அல்லாஹு தஆலா அவருடைய நன்றி கெட்ட குணத்திற்காக வழிதவர செய்யணும்னு நினைச்சிட்டான்னு சொன்னா அறிவை அப்படியே வச்சு உங்களுக்கு பெரிய ஒரு போஸ்ட் கொடுத்துருவான். அந்த போஸ்ட் நீங்க எதிர்பார்த்திக்க மாட்டீங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு சின்ன ஒரு ஆசையை தந்துட்டான்னு சொன்னா முதலாவது மனசுக்குள்ள எது வரும்? எப்படியா இந்த இடத்தை பாதுகாத்துக் கொள்ளணும்,
அப்போ நீங்கள் ஹக்காக பேச வேண்டிய சில கட்டங்கள் வரும். என்ன நினைக்கும்? சீட்டு போயிடும். நம்ம 45 வருஷமாக ட்ரை பண்ணி இந்த இடத்துக்கு வந்திக்கிறோம், இந்த ஒரு உண்மையை சொல்றதுனால விட்டுருவோம், விட்டு கொடுத்து விடுவோம் என்கின்ற மனோபாவம் என்ன செய்யும்? ஏற்படுமா இல்லையா? அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை வழிதவற செய்வான் என்று சொன்னால் அதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதுமே நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் அல்லாஹ் ஹிதாயத். எங்களுக்கு தேவையானது ஹிதாயத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் அம்சம். இரண்டாவது, அன்புள்ள சகோதரர்களே, நாம் எப்பொழுதும், நான் இப்பொழுது சொல்ல வருகின்ற விஷயம் ஆய்வு இல்மை தேடி நேர்வழியை அடைந்து கொள்கின்ற ஒரு பகுதி அல்ல. நாம் தவறிவிடாமல் இருப்பதற்கு நாங்கள் அப்படி பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். என்ன ஆய்வுகள் வந்து தலையில குவிந்து மோதினாலும் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயத்துக்காக நான் சொல்ல வருகிறேன். அல்லாஹ் எம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சொல்ல வருகிறேன்.